வெல்கம் டு ஒரு கதை சொல்லட்டுமா சீரீஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்ல டெய்லி 86,400 ரூபாய் டெபாசிட் ஆகிட்டே இருக்கு. இவர் அதை நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தார். டெய்லி என் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ காசு வருது அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவரோட அக்கௌண்ட்லேருந்து யாரோ ஒருத்தர் அவருக்கு தெரியாம டெய்லி 60 ரூபா திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த 60 ரூபாயை டெய்லி திருடுறாங்கன்னு நினைச்சு கஷ்டப்பட்டு அழுது ஐயோ இவ்வளோ பணம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாரா? இல்ல அந்த 60 ரூபா எப்படி போகுது, யார் எடுக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சு அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற மிச்ச காசை வச்சு சந்தோஷப்பட்டு வரா. அவரோட வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன, அவரோட அக்கௌண்ட்ல காசு இருந்தா என்ன, யார் திருடினா எனக்கு என்ன, இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சம்மந்தம் இருக்குங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒரு 24 மணி நேரத்துல 86,400 செகண்ட் இருக்கு. அதுல யாரோ ஒருத்தர் நம்மளுடைய டைம் 60 செகண்ட், அதாவது ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கிறாங்க. நம்மளை திட்டிருக்கலாம், இன்சல்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் நம்மளை கஷ்டப்படுத்திருக்கலாம். அதை மட்டுமே நினச்சி அழுது கஷ்டப்பட்டு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என்னை இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட போகிறீங்களா? இல்லை, அது என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சு எய்தர் அதை சால்வ் பண்ணலாம், இல்லை இவங்க இப்படி தான், இவங்க நம்மளை பற்றி இப்படி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம். மிச்சம் இருக்கிற 86,340 செகண்டை வச்சு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறதையும் நம்மளால யோசிக்க முடியும். முடிவு உங்கள் கையில் தான். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும்.